குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. உபாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 26வது அதிகாரம் 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. உனக்கும் உன் வீட்டாருக்கும் சகல நன்மைகளின் நிமித்தம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் அவர். அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு புதிய நாளை காண நமக்கு உதவி செய்திருக்கிறாரு. அந்த அனுகிரகம் பண்ணின நன்மைகளின் நிமித்தம் நாம் சந்தோஷப்படுவீர்களாக சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை வைத்து இன்னைக்கு எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள், வியாதியில இருக்கிறவர்கள், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்கள், சுகவீனத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, வீட்டுல சண்டை போட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, தயவு செய்து ஆண்டவர் எவ்வளோ அனுகிரகம் நமக்கு பண்ணியிருக்கிறார், எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அதை நன்றி சொல்லத்தான் நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம தொழுது கொள்ள வேண்டும். போக முடியாதவர்களுக்கு இந்த ஜபங்கள் போய் சேரட்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜபங்களை நாங்கள் அனுப்புகிறோம். சோகமா இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜபங்கள் மிகவும் தேவை உள்ளதா இருக்கும். அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஏசப்பா. முக்கியமாக இயேசு சுவாமி, சகல நன்மைகளினாலே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி, எங்களுக்கும் எனக்கும் என் வீட்டாருக்கும் ஆண்டவரே, உனக்கும் உன் வீட்டாருக்கும் ஆண்டவரே, நன்மைகளினாலே நீ நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில கவலையோடு, கஷ்டத்தோடு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தொடுங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க சுவாமி. ஆண்டவரே, அந்த வியாதியிலிருந்து அவங்க வெளியே வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றியோடு ஆலயத்துக்கு போக அவங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதி படுக்கையில வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டுல குழப்பம் ஆண்டவரே இயேசு சுவாமி, சண்டையினால ஆண்டவரே எசப்பா, பிரச்சனையினால ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வீட்டிலே சமாதானம் உண்டாவதாக இயேசு சுவாமி. பரலோக பிதாவே, நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தெய்வ தூதர்கள் அங்க விசிட் பண்ணட்டும் ஆண்டவரே. தெய்வ தூதர்கள் அவளை தட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஒவ்வொரு ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆலயம் நடைபெறுகிறதோ நீர் பாதுகாப்பை தருவீராக. மதவாதிகள் மூலமாக எந்த ஒரு கஷ்டங்களோ, நஷ்டங்களோ, தொல்லைகளோ ஏற்படாதபடி இயேசு சுவாமி, உம்முடைய தெய்வ தூதர்கள் அங்க பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு போதகளையும் ஊழியக்காரையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வெளிநாடுகளிலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. தனிமையில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் போதுமானவராய் இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருஷ கடைசியில நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளில ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாக கழிக்க ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வதாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். வியாதியில இருக்கிறவங்க, சுகவீனத்துல இருக்கிறவங்களுக்கு, வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்கு கண்டிப்பாக இந்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ so much.